தமிழ் சினிமால பொதுவா வந்து ஹீரோயின்கள் அப்படின்னாலே வந்து வெள்ளையா தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு விதியாகவே இருக்கு. அதனாலேயே வந்து தமிழ் பேசும் நடிகைகளை விட கேரளா அல்லது வடநாட்டுல இருந்து வரும் ஹீரோயின்களுக்கு தான் இங்க தமிழ்நாட்டுல வந்து வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது. இந்த நிலையில சமீபத்துல ரெட்ரோ படத்துல நடிகை பூஜா ஹெக்டேவை கருப்பாக காட்டி நடிக்க வச்சிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து லைட்டா ஒரு டார்க் ஸ்கின் டோன் கொண்ட ஒருத்தவங்க தான் இவங்க. அவங்கள இன்னும் கருப்பா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கருப்பா காட்டியிருப்பாங்க. இந்நிலையில அந்த கலர்ல தான் வேணும் அப்படின்னா நிஜத்திலே வந்து அப்படி கருப்பா இருக்க ஒரு ஹீரோயினை தேர்வு செய்து நடிக்க வைக்கலாமே. பூஜா ஹெக்டேவை அவங்க கலர்லயே நடிக்க விடுங்க, அதுதான் அழகு. அதை விட்டுட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிற ஜாப் எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல வந்து ரீசெண்டா வந்து ஒருத்தங்க கலாய்ச்சி ஒரு போஸ்ட்னு போட்டிருந்தாங்க. இந்த நிலையில அவங்க கலாய்ச்சி அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில நடிகை பிரியா ஆனந்த் வந்து சிரிப்பது போல ஒரு எமோஜியை போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரியா ஆனந்த் வந்து பூஜா ஹெக்டே வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல பூஜா ஹெக்டேவே வந்து இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சமந்தாவுடைய ஒரு போட்டோ ஒன்று போட்டு இவங்க வந்து அந்த அளவுக்கு அழகா இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனை போட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிருச்சு. ரசிகர்கள் எல்லாருமே வந்து பூஜா ஹெக்டே வந்து அந்த டைம் ட்ரால் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு அக்கௌண்ட் ஹேக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆனிச்சா இல்ல அவங்களே போட்டிருந்தாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க சொன்ன லைன் வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் ஹர் பிரிட்டி அட் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு ரெட்ரோ படத்திலே வந்து ரெட்ரோ பட வில்லன் வந்து பூஜா ஹெக்டே பார்த்து அந்த அளவுக்கு இவங்க அழகா இல்லையே அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பாரு. ஸோ அதை வச்சும் பூஜா ஹெக்டே வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து மறைமுகமாக வந்து அவங்க சொன்ன டயலாக் வச்சே கலாய்ச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பிரியா ஆனந்தும் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்மைலி மூலமாக. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு பத்தி எரிய போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ், அதை தாண்டி சீரியல் மற்றும் தொலைக்காட்சி தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய பஸ் டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.